உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுகிர்தன். யாழ்ப்பாணம் வசவிளான் தெற்கு குட்டியப்புலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 பரப்பு காணி ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்போ என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், காணிக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால வெங்காய தோட்டம் இருக்குது. அங்கால சுற்றி வர வீடுகள் எல்லாம் இருக்குது. இங்கால கூடுதலாக தோட்டங்கள்லாம் புகையில தோட்டங்கள், வெங்காய தோட்டங்கள், கேரட்டுகள், கரிமுளகா, இந்த மாதிரி நிறைய ஏக்கர் கணக்கில் பயிர்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் கேட் போட்டிருக்குது. உள்ளே போனோம்னா இங்கால பாருங்க, ஒரு தொட்டி ஒன்று கட்டி அங்கால ஒரு குழாய் கிணறு ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1.5 பரப்புக்குள்ள இந்த வீடு இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மிச்சமெல்லாம் தோட்டம் தான் வச்சிருக்கிறீனம். இப்போ வேற ஆட்களுக்கு வாடகைக்கு கொடுத்துருக்கீனம் தோட்டத்தை. பார்த்தீங்கன்னா தெரியும், வீடு நல்ல அமைப்பான வீடு. அந்த காலத்தில் கட்டின வீடு என்றாலும் கிட்டத்தட்ட 1985ஆம் ஆண்டு அந்த மாதிரி தான் சொன்னவர். அந்த காலத்தில் கட்டின வீடு என்றாலும் வீடு நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல பெலப்பாக தான் கட்டியிருக்கணும். பெரிய கல்லை கொண்டு கட்டியிருக்கணும். அது ஏதோ 6 இன்ச்சு கல்லையோ இதை வச்சு கட்டியிருக்கணும். நல்ல பெலப்பாக இருக்குது. இப்பையும் நல்ல அழகாகவும் வீடு மாடல் பண்ணி கட்டியிருக்கிறார். முன்னுக்கு ஒரு கார் பார்க் ஒன்று இருக்குது. அப்படியே போனோம்னா இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அவுட் ஹோல் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்க, இதில் பீட்ரூட் இருக்குது. பாருங்க, பீட்ரூட் செய்கைகள் இங்கே நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறாங்க. நல்லா விளையுது. பாருங்க, இந்த மண்ணுக்கு இப்படி விளையுது. நல்ல செம்மண் தர உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. வசாவலான பற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். பீட்ரூட்டோட விளைச்சலை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கெல்லாம் கூடுதலாக தோட்டம் தான். ஒரு 10 பிறப்பு காணி இருந்தால் வேறு எங்கேயும் போக தேவையில்லைங்க. தோட்டத்தை செய்து கொண்டு வீட்டோடையே இருக்கக்கூடிய மாதிரி நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தோட்ட காணியெல்லாம் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்கள், கிச்சன் இருக்குது. இது கிச்சன். வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தா சரி, நல்லா க்ளீன் பண்ணி போட்டு பெயிண்ட் அடித்தா சரி. நீண்ட காலமாக வாடகைக்கு விட்டுருக்கணும் வீட்டை. அவையில் இந்த தோட்டங்கள் செய்கிறாக்கள் பாவிச்சு கொண்டிருக்கணும். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மூலக்கை கூரை தான் போட்டிருக்குது. பாருங்க, மூலக்கை கூரை போட்டிருக்கு. நல்ல அழகான முறையில் வீடு உண்மையாலுமே இருக்குது. டிசைன் பண்ணி சூப்பராக இருக்குதுங்க. பெயிண்ட் மட்டும் அடிச்சிங்கன்னா சரி. இங்கால இது ஒரு ரூம் உண்டு. இது ரூமாகவும் பாவிக்கலாம், நீங்கள் ஹோலாகவும் பாவிக்கலாம். அங்கால ஒரு கதவு ஒன்று இருக்குது. அந்த கதவை திறந்து அங்கால போனீங்கன்னு சொன்னால் கார் பார்க் இருக்குது. இந்த கதவை திறந்து அங்கால போனீங்கன்னு சொன்னால் கார் பார்க் இருக்குது. பாருங்க, இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலையும் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. பாருங்க, மேலே அந்த பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி அந்த பிளாட் அடிச்சிருக்கணும். அதே மாதிரி தொங்கலில் ஒரு ரூம், சாமி அறை இருக்குது. அப்போ 3 ரூம் இருக்குது. டபுள் ஹோல் இருக்குதுங்க. கார் பார்க்கெல்லாம் இருக்குது. உண்மையாலுமே நல்ல ஒரு அமைப்பான வீடு. மூலக்கை கூரை நல்ல நீட்டாக இருக்குது வீடு. இப்பயும் நீட்டாக நல்லா பெலப்பாக தான் இருக்குது. நீங்கள் யோசிக்க தேவையில்லை. போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுமுங்க. வீடு பெயிண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறப்பான ஒரு வீடு உண்டு. ஒரு 1.5 பரப்பு காணிக்குள்ள ஒரு அழகான முறையில் இந்த வீடை அமைச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டினுடைய அமைப்பு. நாங்கள் அடுத்த கட்டம் அப்படியே போய் காணியனுடைய மற்ற பகுதியை பார்க்க போகிறோம். தோட்ட பகுதியை பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கரிமுளகா வச்சிருக்கணும், பீட்ரூட் வச்சிருக்கிறீனம். இப்படி நிறைய பயிர்கள் அங்கே பயிரிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். உண்மையாலுமே ஒரு பயனுள்ள காணி, ஒரு பிரியோசனமான காணி. நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் தோட்ட வேலை செய்தீங்கன்னு சொன்னாலே ஒரு குறிப்பிட்ட வருட பகுதிக்குள்ள இந்த காணியினுடைய காசு நீங்கள் எடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு நல்ல விளைச்சல் மண். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய அந்த மிச்ச காணியினுடைய பகுதி. சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் நெட்டால் அடைச்சிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். நீல கலர் நெட்டில் சுற்றி வர அடைச்சிருக்கிறாங்க. இப்படியே இதில் வாய்க்கால் போகுது. பாருங்க, ஒரு சின்னதாக ஒரு வாய்க்கால். அதாவது தோட்டங்களுக்கு தண்ணி பாய்ச்சக்கூடிய மாதிரி இந்த வாய்க்கால் அமைச்சிருக்காங்க. அதில் பைப் ஒன்று போகுது. பாருங்க, அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருடைய காணியினுடைய எல்லையை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இங்காலயம் வீட்டுக்கு பின்னுக்கும் எல்லை இருக்குது. பாருங்க, தொங்கலில் பாருங்க கொங்குரிட் தூண் போட்டிருக்குது. பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்க, அந்த கொங்குரிட் தூண் போட்டிருக்கதோட அப்படியே அந்த அங்கால தகரம் அடைச்சிருக்கு. பாருங்க, பக்கத்து வீட்டில் அந்த வேலியில் அதோடு அப்படியே இப்படியே நேராக போய் திருப்பி அப்படியே வளைஞ்சு வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, அதோட இதில் ஒரு பொதுக்குணரும் இருக்குது. இதில் ஒரு 110 மொத்தம் ஒரு 110 120 பரப்புக்கிட்டே இருக்காம். அவைகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ஒரு பொதுக்குணர் ஒன்று இருக்குது. அந்த பொதுக்குணத்தில் எடுத்து தான் இந்த தோட்டத்துக்கு தண்ணி பாவிக்கிறீனும். அது உறுதியிலையும் இருக்குதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பொதுக்குணர் எல்லாத்துக்கும் பொதுவன்னு சொல்லி உறுதியிலையும் மென்ஷன் பண்ணியிருக்குது. வசவிளான் தெற்கு குட்டியப்புலம் அப்படின்ற இடத்துல தாங்க இந்த காணி அமைஞ்சிருக்குது. இதுல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வசவிளான் மகா வித்தியாலயம் சரியா கிழக்கு பகுதியில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த வாழைத்தோட்டம் உங்களுக்கு வராது, அது அடுத்த காணிக்கு போயிடும். அது அப்படி இதில் ஒரு எல் வடிவத்தில் வளைஞ்சி இப்படியே இதில் இந்த நெட் அடிச்சிருக்கு பாருங்க, அப்படியே நேராக அந்த காணி போகும்.
நல்ல ஒரு அருமையான ஒரு காணி உண்டு. இதில் வந்து பாருங்க தொட்டி இருக்குது. இந்த தொட்டியில் நிறச்சி அப்படியே அங்கால தோட்டங்களுக்கு தண்ணி வந்து விடக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது. இப்போ நாங்கள் தோட்டத்துக்குள்ளே போய் தோட்டத்தில் வந்து மரக்கறிகள் வந்து எந்த அளவுக்கு விளைச்சல் இருக்குன்றதை பார்க்கலாம். மண்ணை பார்த்தாலே ஆசையாக இருக்குது பாருங்கள். நல்ல மண், அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. இந்த இடத்தை பற்றியும் சொல்ல தேவையில்லை, மண்ணை பற்றியும் சொல்ல தேவையில்லை. யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்க பீட்ரூட் வச்சிருக்கணும், கறிமிளகாய் இருக்குது, மிளகாய் இருக்குது, அதே மாதிரி புகையில எங்கேயால வந்து நிறைய பகுதிகளில் விதைச்சிருக்கிறாங்க. வெங்காயம் வந்து விதைச்சிருக்கிறாங்க, சின்ன வெங்காயம். இப்படி தோட்டத்துக்கு என்ன வச்சாலும் வரக்கூடியமான ஒரு அற்புதமான ஒரு மண்ணை கொண்ட ஒரு பிரதேசம்தான் இந்த வசவுலான். மொத்தம் வந்து இதில் வந்து வீட்டோட சேர்த்து, வீடு இருக்கிற துண்டோட சேர்த்து, இந்த தோட்ட துண்டோட சேர்த்து மொத்தம் 10 பரப்புகள் வந்து இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இதில் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி விளைச்சல்களை காட்டுறேன் பாருங்க. பச்சை மிளகாய் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு, ஒரு மரத்திலேயே எவ்வளவு காய்கள் இருக்குன்னு பாருங்க. உண்மையாலுமே இந்த தோட்டங்களை வந்து சரியான முறையில் பராமரிச்சிங்கன்னு சொன்னால் நல்ல லாபம் எடுக்கலாம். உண்மையாலுமே ஒரு குறிப்பிட்ட வருட பகுதியில் வந்து இந்த காணிக்குரிய காசையே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல மண். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்க பீட்ரூட் வந்து இந்த அளவுக்கு விளைஞ்சிருக்கேன். நான் உங்களுக்கு அதில் வீட்டுக்குள்ளே காட்டினான் தானே, அந்த மாதிரி நல்ல விளைச்சல் தரக்கூடிய ஒரு காணி தான் இது. பாருங்க இந்த விளைஞ்சிருக்கு பாருங்க. ஓகே உறவுகளே, இதான் இந்த காணியினுடைய ஒரு முழுமையான ஒரு அமைப்பாக இருக்குது. இந்த காணி மற்றும் இந்த வீட்டினுடைய விலையை நாங்கள் இப்போ பார்ப்போம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக வந்து 1,30,00,000 கிட்ட சொல்கிறேன். ஆனால் வந்து நாங்கள் வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய விலையாக தான் இருக்குது. இங்கே வந்து நார்மலாக ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விலைகள் போகுது. 8 லட்சமும் போகுது பரப்பு, 10 லட்சமும் போகுது, அப்படி 12 லட்சமும் போகுது. அப்படி பார்க்கல நாங்கள் இதில் 10 பிறப்புக்கு 10 லட்சம் ரூபா அப்படி பார்த்தாலே 1 கோடி வந்துடும். வீடு இருக்குது, நல்ல இதான வீடு. எல்லாம் சேர்த்து 1,30,000 கிட்ட சொல்கிறேன். ஆனால் வந்து பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடிய ஒரு விலை, அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்னுடைய நம்பரை தரேன், எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து காணிகள், வீடுகள் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் என்னுடைய இதே நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். நீங்கள் வந்து கொமிஷனுக்கு எங்கள்கிட்ட வந்து தந்து விற்பனை செய்தாலும் ஓகே, அல்லது நீங்கள் வந்து விளம்பரம் செய்து உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை நேரடியாக போட்டு நீங்கள் வந்து விற்பனை செய்தாலும் சரி, நாங்கள் வந்து எங்களுடைய தளத்தில் போட்டு தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். மறக்காமல் வந்து உங்களுடைய காணிகள் இருந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. முக்கியமாக வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.